உங்க சைல்டோட பிஹேவியர் அவங்களால இல்ல உங்களால தான் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம மெயினா ஒரு 4 பேரண்டிங் ஸ்டைல்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதனால உங்க குழந்தைங்க மேல வர விளைவை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோட முடிவுல நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஹாய், நான் இந்து. நான் ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜிஸ்ட். ஒரு 15 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். என்லிவன் தெரப்பி சென்டர், விஷன் அகாடமி ஸ்பெஷல் ஸ்கூலோட கோ-ஃபவுண்டராகவும் இருக்கேன். ஸோ நம்ம அந்த பேரண்டிங் ஸ்டைல்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த பேரண்டிங் ஸ்டைல்ஸ் வந்து மெயினாக 2 விஷயத்தினால அதை டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கண்ட்ரோல், நீங்கள் அந்த சைல்டு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறீங்க. இன்னொன்று வந்து எவ்வளோ பாசமாக இருக்கீங்க. இந்த 2 விஷயம் தான் இதை வந்து டிவைட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் பேரண்டிங் ஸ்டைல் பேர் வந்து அத்தாரிட்டேரியன் பேரண்டிங். அப்படின்னா நம்ம இந்த சீரியல்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, சில மாமியார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க வந்தாலே வந்து அந்த வீடே அமைதியாகிடும். அவங்க சொல்கிறது தான் ஃபாலோ பண்ணணும், அவங்க சொல்கிற ரூல்ஸ் தான் வந்து அந்த வீட்லேயே நடக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேரண்டிங் ஸ்டைல். அப்படின்னா அம்மாவோ அப்பாவோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து கண்ட்ரோல் ஜாஸ்தி இருக்கும், பட் அங்கே லவ்வே இருக்காது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த சைல்டு வந்து என்னன்னாலும் அந்த சைல்டு ஒபே பண்ணி தான் ஆகணும். அந்த சைல்டுக்கு வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்லை ஏதாவது ஒரு ஒப்பீனியன் சொல்ல வருதோ அதெல்லாம் வந்து அந்த பேரண்ட் கேட்டுக்கவே மாட்டாங்க. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். ஸோ இந்த பேரண்டிங் ஸ்டைல்ஸ்னால வர இம்பேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீம்லேயே வளரும். ஸோ என்னால் எதுவுமே முடியாதோ, என்னால் வந்து இந்த லைஃப்பில் முன்னேற முடியாதோ, எப்பயுமே வந்து மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு தானாக ஒரு முடிவு எடுக்காமல் அந்த மாதிரி வளரும். இதுதான் வந்து இந்த பேரண்டிங் ஸ்டைல். அப்புறம் செகண்ட் பேரண்டிங் ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல். அப்படின்னா அந்த கண்ட்ரோலும் அந்த அஃபெக்ஷன், அதாவது அந்த அன்பும் வந்து 2மே சமமாக இருக்கும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேரண்ட் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க. ஆனால் சொல்லுவாங்க, இன்னைக்கு நான் வாங்கி தரலமா, மேபி நான் இந்த சண்டே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருப்பாங்க. ஒரு ரூல் செட் பண்ணாங்கன்னா அதில் கன்சிஸ்டண்டாக இருப்பாங்க. அதே நேரம் அதிகமாக நேசிக்கவும் செய்வாங்க. அதனால இந்த குழந்தைகளுக்கு வந்து தெரியும் என்னோட லிமிட் என்ன, நான் வந்து ஒபே பண்ணணும், அதே டைமில் வந்து என் மேலே பாசமாக இருப்பாங்க அப்படின்றது இந்த சைல்டு வந்து புரிஞ்சுக்கும். ஸோ இதனால வர இம்பேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஒரு செல்ஃப் எஸ்டீமோட இந்த குழந்தை வளரும். அப்புறம் வந்து தானாக முடிவெடுக்க முடியும். ஸோ தனக்குள்ள ஒரு ஒப்பீனியன் இருந்தால் அது வெளிப்படையாக சொல்லும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். 3வது பேரண்டிங் ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்மிசிவ் பேரண்டிங் ஸ்டைல். அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒரு இளவரசி மாதிரி இல்லைன்னா ஒரு இளவரசன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேரண்ட் வந்து ஒரு வேலைக்காரங்க மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க என்ன சொன்னாலும், அந்த குழந்தை என்ன சொன்னாலும் அந்த பேரண்ட் ஒபே பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்கும், கண்ட்ரோலே இருக்காது. ஆனால் இங்கே அன்பு வந்து பேரண்ட் ரொம்ப காட்டுவாங்க. அப்படின்னா இப்போ அந்த சைல்டு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டுச்சுன்னா உடனே அவங்க வந்து ஐஸ்கிரீம் கொடுத்தே ஆகணும் அந்த சைல்டுக்கு. ஸோ பேரண்டோட ஒப்பீனியனை வந்து அந்த சைல்டு கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைய எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அந்த பேரண்ட்டுக்கு தெரியாது. இதனால நம்ம என்ன இம்பேக்ட் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை ரொம்ப ஒரு அக்ரெசிவ் நேச்சரா, நான் வச்சதுதான் சட்டம், நான் வேற யாருக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன் இப்படின்னு வளரும். இதோட இம்பேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த சைல்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல போகுது வளர்ந்துட்டோன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த குழந்தைக்கு வந்து இந்த சைல்டுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்குது, பட் அவங்களுக்கு வந்து அவ்வளோவா இஷ்டம் இல்லை அப்படின்னு வரப்ப இந்த குழந்தையால அதை எழுத்துக்க முடியாது. இல்லை, நான் விரும்பினது எனக்கு வேணவே வேணும், இல்லைன்னா நான் விரும்பின விஷயம் வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பிஹேவியர்ல இந்த சைல்டு வந்து வந்துடும். இப்போ 4வது பேரண்டிங் ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்இன்வால்வ் பேரண்டிங் சொல்லுவோம். அப்படின்னா இங்கே கண்ட்ரோலுமே இருக்காது, அதே டைம்ல லவ்மே வந்து அந்த சைல்டு மேலே காட்ட மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து வேற விஷயத்துல பிஸியாக இருப்பாங்க. அந்த சைல்டு வந்து ஒரு நெக்லெக்ட்ஃபுல் சைல்டாக வளரும். ஒரு படகை வந்து அப்படியே நம்ம கடலில் விட்டுட்டா என்ன ஆகும், அதோட வழி வந்து அது எங்கே போகணும்னே தெரியாமல் அப்படியே தத்தளிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த குழந்தை வந்து வளரும். ஸோ நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாது, ரூல்ஸ் என்ன அப்படின்னு ஃபாலோ பண்ண தெரியாது, ஒரு அன்பு கிடைக்காது. ஸோ இதனால என்ன ஆகும்னா, வளர்றப்ப இந்த அடிக்ஷன்ஸில் போகிறது, அப்புறம் வந்து லோ செல்ஃப் எஸ்டீமாக இருக்கிறது, இந்த மாதிரி பிஹேவியர்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகும்.
இப்போ வந்து இந்த 4 பேரண்டிங் ஸ்டைல்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு விஷயம் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இருக்கிறப்ப அம்மா ஒரு பேரண்டிங் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க, அப்பா ஒரு பேரண்டிங் ஸ்டைலை ஃபாலோ பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அதனால என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிடும். அதனால இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எந்த பேரண்டிங் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்ல பேரண்டிங் ஸ்டைல், எது வந்து பெஸ்ட் அவுட்கம்மை கொடுக்கும்னு தெரிஞ்சிருக்கும். அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி பேரண்டிங் பற்றியோ இல்லை ஹெல்த் பற்றியோ இல்லை செல்ஃப் மோட்டிவேஷன் பற்றியோ இல்லை செல்ஃப் கேர் பற்றியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கான இடம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம், நம்ம ஒன்றா வளர போகிறோம்.